இந்த நாட்கள் அதுதான் நடக்குது. எங்கேயாவது ஒரு கூட்டத்துல ஒரு பெரிய பிரபலப்பட்ட ஒரு ஊழியக்காரர் வர்றாருன்னா அங்க கூட்டம் அவ்வளவு, அங்க போய் அற்புதம் அடையாளங்க பரிசுத்தத்துக்காக எந்த ஒரு ஆத்மாவும் போறது கிடையாது. அங்க போனா கட்டி மறைஞ்சிடணும், அங்க கழுத்துல இருக்க கட்டி மறைஞ்சிடணும், கேன்சர் சோகம் ஆகணும், அது நடக்கணும், இது நடக்கணும். இப்படிதான் லட்சக்கணக்கான மக்கள் கூடுறாங்க. அங்க வேற மாதிரி பிரச்சனைகள்லாம் நடக்குது. பணம், பொருள், காசு, இதுக்கு வேண்டிய ஆட்களை சேர்க்கிற கூட்டங்களும் இருக்கிறாங்க. இல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளே, அற்புதத்துக்காகவோ அதிசயத்துக்காகவோ நீங்க கர்த்தரை தேடாதீங்க. கர்த்தர் தெளிவா சொல்றாரு, முதலாவது நீ தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும் போது மற்ற எல்லாத்தையும் அவர் கொடுக்க வல்லவரா இருக்கிறார் என்று மத்தேயுல எழுதியிருக்கிறாரு. அதனால நாம செய்ய வேண்டியது கர்த்தருடைய ராஜ்யத்தை தேடணும், அவருடைய நீதியை தேடணும், பரிசுத்த வாழ்க்கையை நம்ம தேடணும். பாவம் நிறைஞ்ச இந்த உலகத்துல பாவம் நம்மளை தேடி வரத்தான் செய்யும். ஆனாலும் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொன்ன கர்த்தர், பிசாசுக்கு இடங்கொட்டாமல் இருங்கள் என்று சொன்ன கர்த்தர் இந்த நாட்களில் சொல்லுகிறார், நீ பாவத்திலிருந்து ஒரு ஜெயம் பெற்ற வாழ்க்கையை வாழாம கட்டடத்தை போய் அலங்கரிச்சு புரோஜனம் இல்லை என்று